துலாம் ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியாக நம்மளுடைய சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். அதே 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. பொதுவாக நம்மளுடைய 5ஆம் வீடு நம்ம என்ன சொல்லுவோம்னா, துலாம் ராசினர்களுக்கு காதல். அதாவது இந்த சூரிய பயிற்சி காலத்தில் நான் துலாம் ராசினியர்கள் யார்கிட்டருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய காதல் அல்லது காதல் அல்லது காதலிட்டிருந்து விலகி இருக்கக்கூடான அமைப்பு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, போது லாபதி ஏதாவது ஒரு தொழில் வேலையில் எந்த ஒரு தடங்களும் இல்லை, புதிய முயற்சி எல்லாத்தையுமே ஒரு வெற்றியை கொடுக்குது, வருமானத்தை கொடுக்குது. பிள்ளைகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து போகிறதுக்குண்டான அமைப்பை கொடுக்குது. சரிங்களா? எந்த ஒரு அதாவது பிள்ளைகளுக்கு இந்த படிப்பு முக்கியமா செய்யணுமா என்னன்னு யோசிக்கக்கூடிய ஒரு யோசனை இல்லாமலாம் நீங்கள் அவங்களும் நல்ல மார்க் எடுத்து உங்கள் பேரை காப்பாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஓகே, இது என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பயிற்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தர்றாரு. முதல்ல வந்து பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா, நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் வந்து நம்ம கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய நிறையா விஷயங்களில் வந்து நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும். மேசராசிலேருந்து மீனராசி வரை அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசினருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியாக நம்மளுடைய சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். அதே 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. பொதுவாக நம்மளுடைய 5ஆம் வீடு நம்ம என்ன சொல்லுவோம்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தைக்கு உண்டான ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய 5ஆம் வீடாக சொல்லுவோம். ஸோ குழந்தைக்கு உண்டான தாமதமான ஒரு விஷயம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது, நாங்கள் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது.
2 பேருக்குமே ஏதாவது பேச்சுவார்த்தை இல்லைனாலும் ஒன்று சேர்ந்து குழந்தைக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தராரு. மருத்துவ ஆலோசனை யார் மூலமாவது ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருக்குங்க. நீங்கள் போய் என்னதான் வழிபாடு இதுக்கு முன்னால் நிறையா செஞ்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் விரக்தி மனப்பான்மையோடு இருக்கக்குண்டான அமைப்பு தான் இருக்குது. அது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளால் தான் ஒரு சில விஷயங்களில் மனசு விரக்தி அடைக்குண்டான அமைப்பு இப்போ இருக்குது. அந்த விரக்தி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எப்படி வெளியில் வர செய்யணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை சூரிய பகவான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துறாரு. நீங்கள் டெய்லி காலைல சூரிய நமஸ்காரம் இல்லை ஒன்றுமே வேணாம், நீங்கள் போய் சாமி வெளியில் போய் உட்காந்து வழிபாடு பண்ண வேணாம், எதுவும் செய்ய வேணாம். சூரிய உதயம் வரும்போது நீங்கள் வெளியில் நின்று அவரை பார்த்தாலே போதும், சூரிய ஒளி உங்கள் மேலே பட்டாலே போதும். அது என்னங்க அப்படின்னா நாங்கள் 11 மணி 12 மணி கூட நாங்கள் வெளில நிற்கலாமே அப்படின்னா சூரிய ஒளி வருதுன்னா அவர் வர உதயமாகிறாரு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் போய் இருக்கணும். அந்த ஒரு இளம் சூரிய ஒளி வந்து உங்கள் மேலே படணும். அது பட்டாலேயும் ஒரு பெரிய ஆற்றலும் உங்கள் மனசில் அந்த ஒரு வெக்ஸான ஒரு மனப்பான்மை விரக்தி மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கே என்னப்பா ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்குனே, ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரியான இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனம் மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு நாள் நின்றுட்டு எனக்கு வரமாட்டேக்கே அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, தொடர்ச்சியாக நிற்கணும். ஒரு வாரமாவது நில்லுங்களேன், அதுவே உங்களுக்கு பழக்கமாயிரும், அதுவே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். அது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், நிச்சயமாக பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காதல், அதாவது இந்த சூரிய பயிற்சி காலத்தில் நான் துலாம் ராசி நேயர்கள் யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய காதல் அல்லது காதலிட்ட இருந்து விலகி இருக்கக்கூடான அமைப்பு இருக்குது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனச்சுமையை மனபாரத்தை உங்கள்கிட்ட இறக்கி வைக்கிறது இல்லாமல் வேறு எங்கேயாவது ஒரு பிரச்சனை, வேறு எங்கேயாவது மனசு கஷ்டமாக இருந்தால் அது உங்கள்கிட்ட வந்து கொட்டி தேவையில்லாமல் அவங்க கூட ஒரு சண்டையோ சச்சரவோ ஒரு பொறுமையின்மையே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் ரொம்ப அவசரப்படுத்தி எனக்கு இது இப்பயே பண்ணி ஆகணும், எனக்கு இப்பயும் இதை நடந்தாகணும்னு சொல்லி உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து எப்படின்னா நார்மலாக ஒரு என்னைக்காவது ஒரு நடக்கிற விஷயமா இருந்தால் சரி பரவாயில்லைங்களா. ஆனால் இது உங்களுக்கு அடிக்கடி ரொம்பவே எனக்கு எப்படா நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரு விஷயமா இருக்கு, என்னால் முடியலப்பா அப்படிங்கிற நிறையா ஒரு இது வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விலகிருங்க. ஏதாவது ஒரு விஷயம் பேசியோ சொல்லியோ புரிய வச்சு நீங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற ஒவ்வொரு நேரம் புரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு நேரம்லாம் அவங்க நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்களேன், ஒரு தடவை கால் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, சரிங்களா. ஆனால் இவங்க துலாம் ராசி நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு பொறுமையே கிடையாது. அது என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க ஒரு பக்கம் கால் பண்ணால் நம்ம எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் பேசுறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு டைமே கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஒருத்தவங்க நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா அவங்க பார்க்கல, திரும்ப போடக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான பொறுமையே இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அவங்களுக்கு மன உளைச்சல், அதனால் அவங்க தேவையில்லாத ஒரு மைண்டுக்கு போகிறது, இல்லை நீங்கள் தேவையில்லாத ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கக்குண்டான அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவர்கிட்ட விலகி இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஓகே, இவங்களுக்கு மெயினாக நம்ம பார்த்தோம்னா ஒரு 16ஆம் வீடுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை குறிக்குது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு தொழில் வேலையில் எந்த ஒரு தடங்களும் இல்லை, புதிய முயற்சி எல்லாத்தையுமே ஒரு வெற்றியை கொடுக்குது, வருமானத்தை கொடுக்குது. பிள்ளைகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து போகிறதுக்குண்டான அமைப்பை கொடுக்குது, சரிங்களா. அதாவது பிள்ளைகளுக்கு இந்த படிப்பு முக்கியமாக செய்யணுமா என்னென்னு யோசிக்கக்கூடிய ஒரு யோசனை இல்லாமலாம் நீங்கள் நிறைய இருந்திருக்கீங்க. இப்போ இல்லை பிள்ளைங்களுக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியம், நம்ம இதில் படிக்க வைப்போம், இல்லை அவங்களும் நல்ல மார்க் எடுத்து உங்கள் பேரை காப்பாற்றக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. ஓகே, இது என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து நீங்கள் பாசி பயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாசி பயரை தானம் பண்ணுறது. அது எந்த கோவிலுக்கு தானம் பண்ணலாம், அல்லது அப்படின்னா அந்த அன்னதானம் போடுவாங்கள்ல அவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு, யாருக்குனாலும் சரி பாசி பயரை தானம் பண்ணுறது. என்ன வழிபாடு பண்ணலான்னா அன்னை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும்.
ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.